இன்றைக்கு அப்படி நந்தியம்பெருமானானவர் அந்த விஷத்தை நக்கி எடுத்துடுறார். அப்படி நக்கி எடுக்கும் பொழுது நந்தியம்பெருமான் ஒரு பக்கம் மயங்கி விழுந்துடுறார். பார்வதி தேவி வந்து சிவனுடைய கழுத்தை போய் பிடித்து அந்த விஷத்தை வந்து அந்த கண்டத்திலே நிறுத்திடுறாங்க. அதுக்கு கீழே இறங்கி போனால் நமக்கு விஷம் அதிகமாகி உடம்பு பூரா பிடிமேன்னு சொல்லி அந்த கண்டத்திலேயே அந்த விஷத்தை, கண்டம்னா அந்த கழுத்து பகுதியில் விஷத்தை நிறுத்திடுறாங்க. அதனால தான் சிவபெருமானுடைய கழுத்து பகுதி நீளமாக இருக்கும். அதற்கு நீலகண்டம், நீலகண்டன் அப்படின்லாம் நம்ம அவரை சொல்கிறோம். அப்படி பார்வதி தேவியை நிறுத்துகிறாங்க. அபிராமி அந்தாதியிலேயே அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார், அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பார்வதி தேவி கொண்டு போய் அவங்களுடைய திருக்கரங்களை வைத்தவுடன் அந்த நஞ்சே அமுதாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் ரொம்ப அம்பாளை துதித்து பாடியிருப்பார். அப்படி பார்வதி தேவி போய் அந்த கழுத்தை பிடித்து அந்த விஷத்தை அங்கே நிறுத்துறார். அதுக்கப்புறமா ஏன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாம்பு கடியோ தேல் கடியோ ஏதாவது இருந்ததுன்னா உடனே அந்த கடித்த இடத்த ஒரு நல்லா டைட்டாக கயிறு கர்ச்சீப்லாம் போட்டு கட்டி அதை பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்து மேற்கொண்டு அந்த உடம்பு பூரா விஷம் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அதுமாரி பண்ணுவோம். அப்படி பார்வதி தேவி அந்த கண்டத்தில் அந்த விஷத்தை நிறுத்தி வைக்கிறார். சிவபெருமான் மயக்க நிலையை அடைகிறார். அதாவது சிவனுக்கு மயக்கம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அந்த சிவபெருமான் வந்து ஒரு தியான நிலைக்கு, ஒரு அஜபா நிலையில் சென்று அமர்வதாக நமக்கு சிவராத்திரி புராணங்கள்லாம் கூறுகிறது. அப்படியாக அந்த சிவபெருமானானவர் மயங்கிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் ஆந்திரா கிட்ட, நம்ம தமிழக ஆந்திரா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற அந்த ஸ்தலம், அதில் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட மடியில் படுத்திருப்பார். எல்லா தேவர்களும் சுற்றி இருப்பாங்க, நந்தியம்பெருமான் அமர்ந்திருப்பார். இப்படி அந்த ஒரு திருவுருவம் தான் சுருட்டப்பள்ளி ஸ்தலத்தில் நாம் தரிசனம் செய்யக்கூடியது. அப்படியாக சிவபெருமான் வந்து அந்த மயங்கிய நிலையில் இருக்கார். இப்போ நான் சொன்ன இந்த புராணங்கள் வந்து எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் தான். மாசி மாதம், அதாவது தேய்பிரையில் திரையோதசி அப்படிங்கிற திதி. நம்ம திரையோதசிங்கிற திதி வந்து பிரதோஷம் செய்யக்கூடிய திதிக்கு பேர் தான் திரையோதசி. இப்போது நான் சொன்ன இந்த வரலாறு பூரா நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போன்னா திரையோதசி திதியில் நம்ம நடந்துட்டுருக்கு. அப்படி சிவபெருமான் மயங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அண்ட சராசரங்களும் இருள் சூழ்ந்து ஒரு கடினமான சூழ்நிலைக்கு மாறிடுது. அப்படி எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமான் நமக்காக அந்த விஷத்தை சாப்பிட்டு சிவனே இப்போ மயங்கி போயிட்டாரே, சிவனுக்கே ஒரு ஆபத்தா அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானை சுற்றி உட்காந்து மந்திரங்களும் ஜபங்களும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறாராம். அப்படி ஒரு பக்கம் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப, ஒரு பக்கம் சிவபூதகணங்கள், சிவபெருமான் கூடயே இருக்கக்கூடிய சிவபூதகணங்கள் நந்தி, பிரிங்கி, இப்படி இவங்க எல்லாருமே அந்த வாத்தியங்கள் எல்லாத்தையும் வந்து வாசிக்கிறாங்களாம். அந்த கைலாய வாத்தியம், அது நாசரம், இப்படி அந்த வாத்தியங்கள் எல்லாத்தையும் சிவபெருமானுக்காக வேண்டி அதை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடறாங்களாம். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் அதை கேட்டு அவர் எழுந்திருப்பார் அப்படின்னு அதை ஒரு பக்கம் பூதகணங்கள்லாம் வாசித்து கொண்டே இருக்கிறார்களாம். பார்வதி தேவி ஒரு பக்கம் சிவனுக்காக உட்கார்ந்து தவம் பண்ணுறாங்க. இப்படி விநாயகர், முருகன் இப்படின்னு எல்லா தேவர்களும் எல்லாரும் சிவனை நோக்கி அந்த தவம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த நேரம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு பொழுதில் இது நடக்குது. அவர் சிவபெருமான் மயங்கி விழுந்து இந்த தேவர்கள், ரிஷிகர்கள், எல்லா பார்வதி தேவி எல்லோரும் அந்த தொடர்ந்து அந்த சாண்டிங்னு சொல்லக்கூடிய அந்த விடாமல் நமச்சிவாய மந்திரத்தையும் சிவபெருமானுடைய விசேஷ பூஜைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து எப்போ நடக்குதுன்னா அந்த ராத்திரி பொழுதில் நடக்குது. திரையோதசி திதியில் இது நடந்துகிட்டே வருது. அப்படி அந்த சிவபெருமானுக்கு வந்து ஒரு அரை மயக்கத்தில் அவர் இருக்கார். அதாவது ரொம்ப மயக்கமாகவும் இல்லை, அந்த நிலைக்கும் அவர் வரமாட்டார் சிவபெருமான். அவர் ஒரு மயங்கிய அரை மயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம எப்பொழுதுமே ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்பொழுது நமக்கு சுற்றி எல்லோரும் பேசுகிறது கேட்கும், வீட்டில் டிவி ஒன்றா கேட்கும், எல்லாம் கேட்கும். ஆனால் என்னென்னு சரியாக நம்மளுக்கு கேட்காது. ஆனால் நம்ம அதை காதால் நமக்கு லைட்டாக நமக்கு கேட்டுகிட்டே இருப்போம். அதுபோல் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாராம், அந்த அரை மயக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த எல்லா வழிபாட்டையும் அவர் தன்னுடைய காதால் அவர் வாங்கி கொண்டே இருக்கிறார். இந்த நிலையை வந்து சிவபெருமானே ரொம்ப ரசிக்கிறாராம். அதாவது என்னென்னா அப்படின்னா, நம்ம நல்லா உட்காந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது இருக்கிறத விட அவர் சிவபெருமான் ஒரு அரை மயக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த தேவர்கள், பார்வதி தேவி, நந்தி, பிரிங்கி, இப்படி எல்லா பூதகணங்கள் எல்லோரும் வழிபடுறத அவர் அப்படியே படுத்துட்டே ஒரு ரசனையோட அந்த நிலையை சிவபெருமான் வந்து அனுபவிக்கிறார். அந்த நிலையை தான்
நாம் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி, சிவனுக்கு பிடித்தமான ராத்திரி. மங்களம், அதாவது சிவம்னா மங்களம்னு அர்த்தம், ராத்திரின்னா ராத்திரி பொழுது, மங்களமான ராத்திரி. சிவபெருமான் வந்து நமக்கு வந்து பொதுவாக ஒரு வாரம் தொடர்ந்து வேலைகள் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் கழித்து நமக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கிடைக்கிது, சனி ஞாயிறு லீவெலாம் இருக்கும். அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவில் நம்ம தூங்குகிற ஒரு தூக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தூக்கமாக இருக்கும். அப்படியாக அந்த சிவபெருமானுக்கு வந்து அந்த ரெஸ்ட் டைம் மாதிரி அவர் அதை எடுத்துக்கிறார். அப்படி அந்த ரெஸ்ட் டயத்தில் அவருக்கு நம்ம ஒரு இளையராஜா பாட்டு கேட்போம் அப்படியே ரசனையாக, அதுபோல் அவர் இந்த ராத்திரியை ரசிக்கிறார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கு நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு வர வேண்டும், சிவநாமங்களை சொல்ல வேண்டும், சிவ பஜனை செய்ய வேண்டும், சிவனுக்கான பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும், சிவ வாத்தியங்களை ஒலிக்கும் பொழுது அதை நம்ம கேட்கணும். இப்படி இதை ஏன் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவனுக்கே பிடித்தமான ஒரு நாளாக அது அமைகிறது. அப்படி அந்த சிவனுக்கே பிடித்தமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இது வந்து திரையோதசி திதி நடந்து அடுத்தது சதுர்தசி அப்படிங்கிற திதியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிவன் வந்து தன்னுடைய மயக்க நிலையிலேருந்து எழும்புறாங்க. பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நந்தியம்பெருமானுக்கு முழு அரிசியும் வெல்லமும் கலந்து, அதுக்கு பேர் காப்பரிசின்னு பேர், காக்கும் அரிசி, காப்பு அரிசி, பாதுகாப்பு அரிசின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த காப்பரிசியானது செய்து நந்தியம்பெருமானுக்கு ஊட்டுகிறார். இன்னொன்று விஷத்தை முறிக்கக்கூடிய இன்னொரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல்லுக்கு வந்து பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க என்னென்னா அருகம்புல்லுக்கு 1,00,000 வயசாம், 1,00,000 வருஷம் வந்து அருகம்புல் உயிரோடு இருக்குமா. எப்படி நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம், அது ஒரு 2 நாளில் காஞ்சி போயிடுது, அது எப்படி 1,00,000 வருஷம் இருக்கும் அப்படின்னா அந்த காஞ்சி போன அருகம்புல்லை நம்ம தூக்கி ஒரு இடத்துல போட்டுருவோம், அது அப்படியே ஓரமாக காஞ்சி ஒரு மண்ணிலே இருக்கும். அந்த மண்ணில் எப்போ மீண்டும் மழை பொழியுதோ அப்போ அந்த இடத்துலேருந்து டக்குன்னு அந்த அருகம்புல் துளிர்த்து வரும். இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு தெரு ஓரங்கள்லாம் அருகம்புல், ரோட்லலாம் அப்படியே ஓரமாக அருகம்புல் இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி அது மழை பெய்ய காஞ்சி போய்ட்டு திருப்பி முளைச்சி வரும். இப்படி 1,00,000 வருஷம் அதுக்கு மீண்டும் 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 அது உயிர்ப்பித்து எழுந்து கொண்டே இருக்குமா. அதனால் அந்த அருகம்புல்லுக்கு உயிர் காக்கும் ஒரு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த அருகம்புல்லையும் இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய முழு அரிசியும் வெல்லமும் கலந்து நமக்கு வெள்ளத்தில் வந்து ஒரு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியானது இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நண்டுவாக்கிளி அதுமாரி ஏதாவது தேல்லாம் கடிச்சிதுன்னா இந்த வெள்ளத்தை தான் கொடுத்து வாயில் போட்டு மென்னிகிட்டே அப்படிம்பாங்க, நைட்டு பூரா மெல்லும்பாங்க, தூங்கக்கூடாதும்பாங்க. அப்படி அந்த வெள்ளத்தையும் அரிசியும் கலந்து பார்வதி தேவி வந்து முதல்ல யாருக்கு ஊட்டுறாங்கன்னா நந்திக்கு தான் பண்ணுறாங்க. சிவன் வந்து மயக்க நிலையில் இருக்கார், நந்தியை முதல்ல காப்பாற்றணும். ஏன்னா வந்து தன்னுடைய சிவபெருமானுடைய முக்கியமான சிவபூதகணங்கள் சிவ தொண்டர்களில் மிக மிக முக்கியமான ஒருத்தர் யாருன்னா நந்தி.